ஏப்ரல் 12. தலைப்பு வெறுமையான பாத்திரங்களுடன். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7. எவ்வகையான பாத்திரங்களை ஆவியானவர் பயன்படுத்துகிறார் என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து கூறுவது என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். எஜமானுடைய பயன்பாட்டிற்கு எவ்வகையான பாத்திரங்கள் தகுதி உள்ளவைகளாக இருக்கும்? வெறும் பாத்திரங்கள். ஒவ்வொரு அசுத்தத்திலிருந்தும் நாம் நமது ஆத்துமாவை வெறுமையாக்கும் போது நாம் பயன்பாட்டிற்கு தயாராக இருக்கிறோம். நாம் சுயத்திலிருந்து வெறுமையாக்கப்பட்டிருக்கிறோமா? சுயநலமாக திட்டமிடுவதிலிருந்து குணமாக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த குறுகிய வாழ்நாளுக்காக தேவன் தமது ஜனங்களையும் ஆசிரியர்களையும் சபைகளையும் தூய்மையாக்குவாராக. அனைவருக்கும் வழிகாட்டுவதற்கான சட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து கவனமற்ற விதத்தில் விலகுதல் இருக்க முடியாது. ஆனால் நீதியான கோட்பாடுகளில் இருந்து விலகுகிற வழக்கம் முன்னே இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. இன்னும் எத்தனை காலம் இந்நிலை இருக்கும்? நாம் நம்மை வெறுமையாக்காமல் அவரது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு இடமளிக்காமல் எஜமான் தமது பரிசுத்த சேவைக்காக நம்மை எவ்வாறு பயன்படுத்த முடியும்? அவரை வெளிப்படுத்தும்படி தேவன் தமது மக்களை அழைக்கிறார். சபை நிலைநிறுத்தாத நேர்மையின் கோட்பாடுகளை உலகம் வெளிப்படுத்துமா? கிறிஸ்துவின் பின்னடியார்களால் சுயநல நோக்கமானது முதலில் காட்டப்படலாமா? அவர்களால் நெஞ்சார நேசிக்கப்பட்ட கோட்பாடுகள் மெய்யான அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசுவின் மீது போடப்படுமா? சபையில் இனி ஒருபோதும் விரோதம் இல்லாமல் ஒற்றுமை காணப்பட எப்படிப்பட்ட தரம் வாய்ந்த பொருளை நாம் இந்த அஸ்திபாரத்தின் மேல் வைக்கலாம்? மரக்கட்டையையோ வைக்கோலையோ அல்லது செடியின் தண்டுகளையோ கொண்டு வரலாமா? இதற்கு பதில் நாம் விலையேற பெற்ற பொருட்களான பொன், வெள்ளி மற்றும் விலை மதிப்பற்ற கற்களை கொண்டு வர வேண்டாமா? கோதுமைக்கும் பதருக்கும் உள்ள வித்தியாசத்தை துல்லியமாக நாம் வேறுபடுத்த வேண்டாமா? பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்க்கையை வணைந்து உருவாக்கும்படியாக அவரை நம் இருதயங்களில் பெற வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டாமா? நாம் கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது குணத்தின் சரியான ஒழுக்க வளர்ச்சிக்கு வேத வாக்கியங்களின் உண்மையான விளக்கம் அவசியம் என்பதை நான் தேவ பயத்துடன் கூற விரும்புகிறேன். மனமும் இருதயமும் ஆவியானவரால் கிரியை செய்யப்படும் போது, சுயம் மரிக்கும்போது, நிலையான விரிவாக்கத்திற்கும் புதிய வளர்ச்சிக்கும் சத்தியம் ஆற்றலுடையதாய் இருக்கிறது. சத்தியம் நமது குணங்களை வணையும் போது உண்மையில் அது சத்தியமாகவே பார்க்கப்படும். ஆமேன்.